வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ அடுத்த மேட்சோட ப்ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த சனிக்கிழமையோட மேட்ச்சு ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறை டீம். இந்த பர்டிகுலர் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நோட். ஹர்திக் பாண்டியாவோட பேன் வந்து முடிஞ்சது. ஒன் மேட்ச் பேன் இருந்தது, அது லிஃப்ட் ஆகி. ஸோ ஹீஸ் கேப்டனிங் த சைட் எம்ஐ. ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் வந்து கிரிஷ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கிரிஷ், ஜிடி பத்தி சொல்லு. அண்ட் அகமதாபாத் நடக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து வெரி டைட்லி ஃபோர்த் மேட்ச். ரொம்ப கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்துட்டு ஒரு டாக்டிக்கல் பிளண்டர்னு சொல்ல முடியாது. அகைன் அவுட் பிளே பண்ணிட்டாங்கன்னு வேணா சொல்லலாம் பிபிகேஎஸ். பட் ஆனால் நல்ல செம சூப்பர் கேம். ஸோ உன்னோட பாயிண்ட்ஸ் சொல்லு. அவங்க எப்படி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை உன்னோட ஐடியா என்ன? இல்ல மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரஷீத் கானும் அடி வாங்கிட்டான், அதனாலதான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 30 ரன்ஸ் அப்படின்றது. ரஷீத் கான் அடி வாங்கினது அந்த இதுல தான் அவங்களுக்கு வந்துச்சு. பிளஸ் பட்லர் ஓப்பனிங் இறங்கினா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது இவனை பின்னாடி இறக்கலாம். சாய் சாய் சுதர்ஷன். சுதர்ஷனை வந்துட்டு ஒன் டவுன் ஆடிட்டு பட்லர் அண்டு இது இறக்கலாம். ஏன்னா சாய் சுதர்ஷன் அதுக்கு போன வருஷம் ஒன் டவுன் இது ஓப்பனிங் ஆடி தான் 500 ரன்ஸ் மேல அடிச்சாரு. பட் இருந்தாலும் பட்லர் வரும்போது அதை கொஞ்சம் அந்த இதை மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிளஸ் மிச்சப்படி பெருசா சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்றதா இருந்தா பிரசித் கிருஷ்ணாவை தூக்கிட்டு நான் இஷாந்த் சர்மா ஆடுவேன். இஷாந்த் சர்மாவை நான் ஆடுவேன். இஷாந்த் சர்மாவையும் சிராஜையும் ஓப்பனிங்லேயே போட்டு முடிச்சிருவேன். முடிச்சுட்டு டெத்துல வந்துட்டு அவங்களுக்கு யாரு ரபடா. இன்னொருத்தர் நல்லா ரபாடாவை வந்துட்டு டெத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரபாடா சிராஜ் கொஞ்சம் யோசிச்சு போட்டாருன்னா நல்லா இருக்கும். அவருக்கு அந்த ரிதம் கிடைச்சிச்சுன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி பவுலரா தெரிவாரு. கிளென் மெக்ரா மாதிரி இருப்பாரு. ரிதம் கிடைக்கலன்னா போட்டு அசோக் திண்டா மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஓடி வந்து ஓடி வந்து. அதுதான் யோசிச்சு போட கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு போட்டு நல்லா போடுவாரு. கொஞ்சம் ஆனா யோசிக்கணுமே. அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். அத கொஞ்சம் ஒரு ஆள் பேசணும். என்ன கேட்டா ரபாடா வந்துட்டு பாலுக்கு ஒரு தடவை பேசினா நல்லா இருக்கும். இல்ல பட்லர் பேசணும். அந்த வேற இதுதான். பிளஸ் ஸ்குவாட்ல வேற யாரா இருக்காங்களா மாப்ள? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேற இந்த 3 பேர் 4 பேர் தவிர வேற யாரும் இருக்காங்களா? அவங்க நிறைய அவ்வளவுதான் ஃபாஸ்ட் இருக்காங்க. பவுலர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அர்ஷத் என்ன கேட்டா அவங்க அந்த அர்ஷத் கானை வந்துட்டு அவங்க ஆடணும் தேவையில்ல. அர்ஷத் கானை அவங்க வந்துட்டு ம். அவன் ஒரு பேட்டிங் பண்ணுவான் அப்படின்றதுக்காக ஆடினாங்க. அவன் போன வருஷமே மும்பைல ஆடி பெருசா எதுவும் பண்ணல. கொஞ்சம் பேட்டிங் ம். நல்லா ஆடுவான், அதுக்காக தான் அவங்க ஆடுறோம். இல்ல லக்னோல இருந்தான்னு நினைக்கிறேன் போன வருஷம். அதுக்கு லக்னோ முந்தின ஏய், வருஷம் தான் அவருக்கே அர்ஷத் இங்க நல்லா கிடையாது. அர்ஷத் இங்க கிடையாது. அந்த இது இருக்கான், இந்த டீம். குல்வந்த் கெஜ்ரோலியான்னு ஒருத்தன், ஆர்சிபில ஒருத்தன் இருந்தான், ஞாபகம் இருக்கா? ஐயோ, தலைவன் வேற அவன் ரகம் அவன்லாம். குல்வன் அவன் அதெல்லாம் ஒருத்தன் இருக்கான். அது போக அப்புறம் குர்னூர் ஆஹ், சிங் பிரார்னு ஒருத்தர் இருக்கான். தெரியல இல்ல இல்ல எப்படி போடுவான்னு எனக்கு சொல்லிட்டு. அவங்க எனக்கு அவங்க பிரசீத் கிருஷ்ணா உட்கார வச்சு இஷாந்த் சர்மா ஆடலாம். இஷாந்த் சர்மா அண்ட் சிராஜ் ஒரு ஒரு ஓப்பனிங் ஸ்பெல்லு போட்டுட்டு ரபாடாவை டெத்துல யூஸ் பண்ணணும். பிளஸ் சிராஜ் ஒரு டெத்துல யூஸ் பண்ணிட்டு என்ன கேட்டா நான் 17வது ஓவரே ரஷீத் கானை யூஸ் பண்ணுவேன். ரஷீத் கானுக்கு எனக்கு என்னமோ 1.5 டே தான் எனக்கு தோணுது. திரும்ப வருவாருன்னு தான் தோணுது எனக்கு ரஷீத் கானு. மிச்சபடி எனக்கு நான் மும்பைல ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். என் தலைவன் வந்துட்டான். போல்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கிடையாது, தீபக் சகாருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கிடையாது. என் தலைவனுக்கு தான் சரி, ஃபர்ஸ்ட் ஓவர். மும்பைக்கு பால் நான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் இல்ல இல்ல மும்பையும் அந்த அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். என் தலைவன் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவான். பாலை எடுத்துட்டு நம்ம அந்த சின்ன வயசுல என் பேட்டி என் பால், நான் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிப்பேன்ற மாதிரி மாப்பிள அந்த என் தலைவன் வருவான் இந்த மேட்ச். பேண்ட அப்புறம் விட்ட இந்தா இருடா. பேண்ட் நம்ம நம்ம புஷ்அப்ஸ் இப்படிலாம் பேசுறோம். புஷ்அப்ஸ்லாம் ஆனா இருக்கு. ஒரு கப் இப்படி தோல்ல போட்டு அப்புறம் இப்படி இன்னும் கரெக்ட் தெரியுமில்ல தான். புஷ்அப்ஸ்லாம் எங்காலே இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி வேர்ல்ட் கப் அது மாதிரி பண்ணுவான். இஃப் யூ பிலீவ்ஸ் இஃப் யூ பேக்ஸ் ஹிம் தென் அப்சல்யூட்லி இஸ் ஃபைன் வித் இட். அது நல்லா போட்டோம்னா ஓகே. பட் ஸ்டாட்டிஸ்டிக்லி தீபக் சார் போல்ட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் போவாங்க. பார்ப்போம். சரி, ஓகே, சரி, உன்கிட்ட நான் மும்பை நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப மேடி, எடுத்துக்கவா? நீ சொல்லு, எம்ஐ சொல்லு. ம். ஜிடி ரொம்ப பெருசா படிச்சு எம்ஐ நம்ம பங்காளிஸ். எம்ஐ வந்து பெரிய சேஞ்சஸ்ல எதுவும் பண்ண தேவையில்ல. அந்த ஸ்ரீவர்ஸா யாரோ ஒரு பேட்ஸ் பவுலர் இருந்தாங்க. யாரோ சத்யநாராயணா. சத்யநாராயணா. அவனுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா வந்துருவான். மற்றபடி இந்த சேம். சாரி, மற்றபடி சேம் டீம் தான், வேற யாரும் கிடையாது. இதுக்கு மேல அவங்களுக்கு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். என்னன்னா அவங்க அந்த விக்னேஷ் புத்தூர் ஸ்பின் வந்து இங்க எப்படி இருக்குன்றத மட்டும் பார்க்கணும். ஏன்னா சென்னை வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சஸா இருந்தது, ஓகே. பட் அகமதாபாத் வந்து ரஷீத் கானால போட முடியல. ரஷீத் கான் பழைய ரஷீத் கானா இல்ல, இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா. அங்க விக்னேஷ் புத்தூர் எப்படி பண்ண போறான், சாய் கிஷோர் மாதிரி டெப்பிங் பண்ணி போட போறான்றத பார்க்கணும். அண்ட் மற்றபடி மும்பை வில் பிளே இன் த சேம் 11 அண்ட் தேல் கோ ஆல் ஹை ஆல் கஸ் பிளேசஸ் ஃபார் த ஜிடி. ஜிடி கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி.
ஓகே. என்னோட பாயிண்ட் என்னன்னா மேடி, மும்பை வந்து ஹர்திக்கோட வருகையால் ஒரு சம பவர் பேக் லைனப்பா மாதிரி தெரியுது. ஏன்னா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவான் நம்பர் 5ல, பவுலிங்லயும் சிரிக்காத விஷயம் பார்த்து பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவான், ஃபீல்டிங்கும் ஆப்வியஸா லாங் ஆன்ல நின்று கான்ட்ரிபியூட் பண்ணுவான். ஸோ அதனால ஹர்திக் வெரி வேல்யூபிள் அசட், ஆல்சோ கேப்டன் வேற, அண்ட் நல்ல திங்கிங் உள்ள ஒரு குஜராத்ல கப் வின் பண்ணிருக்கான். நல்லா திங்கிங் உள்ள பிளேயர் தான். ஓகே. பட் எனக்கு என்னன்னா இன்னுமே மும்பை வந்து அந்த ஒரு சிங்க்லே இல்லாத மாதிரி ஒரு பிளேயர், ஒரு டீமா இருக்கு. நீ டீமை படிச்சு பாரு, பேப்பர்ல பாரு. ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் எஸ்20 ஹீரோ, ரோஹித் சர்மா சூப்பர் ஸ்டார். ஒன் டவுன் வந்து திலக் வர்மா, ஐயோ அது இந்தியன் டீமோட ஒன் டவுன் பிளேயர் திலக் வர்மா, இந்தியன் டீமோட 2 டவுன் பிளேயர் சூரியகுமார் யாதவ், அண்ட் இந்தியன் டீமோட கரண்ட் T20 கேப்டன். 5 டவுன் வந்து இந்தியன் டீமோட பிரீமியம் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா. நம்பர் 6 பாரு, ராபின் வின்ஸ், அது ஓகே. இல்லைன்னா சாரி நமந்தீர் நல்ல பிளேயரு. அண்ட் ஆல்சோ நம்பர் 7 பாரு, யாரு நம்ம நியூசிலாண்டோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலிஸ்ட் கேப்டன் மிச்சல் சாண்டனர். அது போக முஜிபுர் ரஹ்மான் இருக்கான். அண்ட் ஆல்சோ போல்ட் வந்து நியூசிலாண்டோட ஸ்விங்கிங் இது தீபக் சஹர் இருக்கான். ஸோ இந்த மாதிரி பவர் பேக்ட் அண்ட் ஸ்பின்ல எல்லாமே எல்லாம் அதான் டீமை பேப்பர்ல படிச்சா பயங்கரமா இருக்கு. ஆனா எம்ஐ ஒரு மேட்ச்னு வரும்போது ஜிடி கூட சரி, சிஎஸ் எந்த டீமோட வரணும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அந்த ஒரு கடப்பாறை வந்து 5 வருஷமாவே எனக்கு மிஸ் ஆகுது. சிங்கே இல்ல அவங்களுக்குள்ள. ஏதோ ரொம்ப நீ எவ்வளவு சொன்னாலும் நான் சொல்லி சொல்லிதான் கடப்பாரன்னு 5 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 5 வருஷமா கடப்பார. நீ என்ன சொன்னாலும் ஒரு ஆள் தான்டா, கிரண் போலார்டு இல்ல, அது ஒண்ணுதான் பெரிய இது. ஆனா ஏன்னா சிங்க் வந்து கிடைக்கல. பட் ஆனா ஐ பிலீவ் அந்த பும்ராவோட அந்த வேக்யூம் வந்து கொஞ்சம் அடி வாங்குதுன்னு. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் தீபக் சஹரும் போட முடியாது, ட்ரெண்ட் போல்ட்டும் போட முடியாது. அதனால மேபி கொஞ்சம் அடி வாங்கணும்னு தோணுது. இல்ல எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் பும்ரா இருந்தான். பும்ராவை அவங்க தெளிவா 24 ரன்னுக்கு ஆடிட்டு மிச்சவங்களும் அடிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட இது. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பும்ராவை அடிக்க முடியாது, நான் எதுக்கு விக்கெட் தரணும், பொறுமையா தட்டி 24 ரன்னுக்கு ஆடிக்கிறேன், மிச்சம் இருக்கிறவங்களும் அடிச்சுக்கிறேன். அதுதான் ஒண்ணு. இப்ப அந்த 24 ரன் உங்களுக்கு போயிட்டு இல்ல, இப்ப அந்த 24 ரன் உங்களுக்கு போயிடல, அந்த பவுலர் ரன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு நான் சொல்றேன், போன தடவை பஞ்சாப் ஹையஸ்ட் சேஸ் பண்ணும்போது சுனில் நரேன் 24 ரன் தான் கொடுத்தான், மிச்சம் தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி ஒரு பவுலர் இல்லாம போயிருதுல உங்களுக்கு, அதனால கொஞ்சம் அடி வாங்குறாங்கன்னு தோணுது. சோ ரெண்டுமே ஓப்பனிங் பவுலரு. ஹர்திக் பாண்டியாவும் டெத்ல அப்படி போடுவான்னு தெரியாது, ஸ்ட்ரகிள் அட் பவுலிங். மற்றபடி அவங்க பேட்டிங் வந்து பவர் ஹவுஸ் பேட்டிங். எவ்வளவு ரன் கொடுத்துட்டு சேஸ் பண்ணிடலாம் அகமதாபாத்ல. டியூ வேற வரும். சரி, ஓகே. சொல்லு. இன்னொன்னு, ரோஹித் சர்மாவை நான் வெளியே உட்கார வைக்க மாட்டேன் இம்பாக்ட் பிளேயரா. ரோஹித் சர்மா உள்ள ஆடணும், கொஞ்சம் அவரோட இன்புட்ஸையும் கேட்டுக்கணும். பாண்டியா வந்து இன்புட்ஸை கேட்டுக்கணும். தேவையில்லாம ரோஹித் சர்மா தூக்கிட்டு போய் 4 லைன் வச்சுட்டு இவர் கவர்ஸ்ல நிக்க கூடாது. அவங்கவுங்களுக்கு எங்க ஸ்ட்ராங் பாயிண்டோ அவங்க நிக்கணும். அது பட் ஐ எம் திங்கிங் they are completely moving away from ரோஹித் சர்மா ஐடியாஸ். ஏன்னா ரோஹித் சர்மா இல்லாம டீம் எப்படி நகருதுன்னு சொல்லி டீம் போனஸும் டீம் மேனேஜ்மெண்ட்டும் திங்க் பண்றாங்கன்னு தோணுது. இல்ல எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஹர்திக் பாண்டியா வச்சு இது பண்ணலாம். ஆனா அங்க அவ்வளவு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கப்போ ரோஹித் சர்மா கிட்ட இருக்கு, அவன் தான் லெகசி பில்ட் பண்ணிருக்கான். அவன் வெளியே உட்கார வைக்கிறது ஃபிட்னஸ்க்கா இல்ல ஃபீல்டிங் ரெக்கார்ட்ஸ்க்கா ஒன்னும் தெரியல. பட் ஐம் ஷூர் ரோஹித் மாதிரி ஒரு ஆள் வெளியே உட்கார்ந்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. போன மேட்ச் பாத்தியா, ரொம்ப ஒரு 2 பால் ஆடினா 3ஆவது மேல அவுட் ஆயிட்டு போயிட்டு, அதாவது கேஷுவலா ஏதோ வேற ஏதோ மேட்ச் நடந்துட்டு தலைவர் ஜாலியா வெளியே பார்த்து ஜாலியா இருக்கான். வெளியே இருந்து அனிமேட்டடா இருந்தான். He wants to prove, but it's about the captain and management call. But ரோஹித் சர்மா வெளியே உட்கார்றது கிரிக்கெட் பண்ண எனக்கு பிடிக்கல. ஓகே, இல்லடா இப்ப நீ ஒரு கோச்சா இருக்கனா, நீ உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. கையை கட்டி போட்டாங்க, டேய் ஏன்டா நான் அப்படி சொல்றேனே, இப்படி ஏன்டா பண்றேன், வெளியில இருந்து கத்தலாம். ஆனா ரோஹித் சர்மா உள்ள ஒரு பிளேயர், அவன் வந்து உள்ள இருந்தா அவன் இன்புட் இருக்கும், அவனால ஏதோ பண்ண முடியும். பட் வெளியில ஒரு பிளேயரா அவனை வெளியில வச்சு அவன் கையை கட்டி போட்ட மாதிரி ஃபீலா இருக்கு. பண்ணவே கூடாது. இன்னொன்னு ஆனா அவங்க யாரை இம்பாக்டா மாத்துவாங்க? ஒண்ணு அவங்க மாத்துனா ராபின் மின்ஸை மாத்தணும், இல்ல ரிக்கல்டனை மாத்தணும். ஒரு கீப்பர் கண்டிப்பா உள்ள வேணும். திலக் வர்மாவை மாத்த முடியாது, ஃபீல்டிங்க்கு தேவைப்படுவான். திடீர்னு ஸ்பின்னு போடணும்னா கூட போடலாம், திலக் வர்மா போடுவான், ஆஃப் ஸ்பின் போடுவான். சூரியகுமார் யாதவ மாத்த முடியாது, பாண்டியாவை மாத்த முடியாது, வேற யாரு போல்ட்ட மாத்த முடியாது, சகரை மாத்த, நமந்தீரை மாத்த முடியாது. அதுதான் 2 கீப்பர் இருக்காங்க, அதுல ஒரு கீப்பரை ஒருத்தரை மாத்த வேண்டியதான்.
உனக்கு அந்த ஃபீல்டரை விட அங்க கொடுக்குற இன்சைட் இன்புட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீ அந்த ஃபீல்டிங் 4 ரன் அப்படின்னு பார்க்க கூடாது. அவன் வேணா சப்ஸ்டியூட் கூட வந்துக்கலாம் கால் இல்ல நீட்டி. இல்ல இல்ல ரோஹித் சர்மா அவ்வளவு அவன் பேடான ஃபீல்டர் எல்லாம் கிடையாது, நல்ல அவன் ஃபீல்டர் தான் ஃபீல்டருக்காக ரோஹித் சர்மா. சொல்லல. அவன் என்ன சொல்றான், அந்த 11ல இம்பாக்டா மாத்துறது கூட ஆள் இல்ல, ஏன்னா எல்லாருமே மல்டி டைமென்ஷனல் பிளேயர்ஸா இருக்காங்கன்னு சொல்ல வரான். இல்ல அவன் ராபின் மென்ஸ் ஃபீல்டிங் பண்ணுவான்னு சொல்றான். சோ நான் சொல்றேன் கம்பேரிட்டிவ்லி இப்ப 2 பேர்ல ஃபீல்டிங் பார்த்தா ராபின் மென்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான்ல. சோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஷுட் பி இந்த ஃபீல்ட். ரோஹித் சர்மா உள்ள இருக்கானே ஒரு ஆப்போனன்ட்க்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை வந்து கிரியேட் பண்ணணும். இல்லைன்னா ஓகே இவங்க அந்த கன்ஃபியூஷன்ஸ் ரோஹித் வந்துட்டு ரோஹித் பேடான ஃபீல்டர் தான் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசா எல்லாம் கேட்ச் எல்லாம் கட்ஸ்ல ஒரு கேட்ச் ரன்னிங் மட்டும் தான் ரன்னிங் மட்டும் தான் அவர் problem. கவர்ஸ்ல நிக்க வைக்கணும், அதுதான் அவர் Catch கவர்ஸ்ல விட்டுரும். அந்த மாதிரி நிக்க வைக்கணும். சரி ஓகே யாரும் பேடான ஃபீல்டர் கம்பேரிட்டிவ்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி சொன்னாங்க. ஓகே ஓகே டன். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் கடந்து போயிடலாம். டாஸ் அண்ட் பிச் ஃபேக்டர். அகமதாபாத் டாஸ் பண்ணா, டாஸ் ஜெயிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபீல்டிங் தான் 2 பேரும் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் ஃபீல்டிங் Bowling தான். தான். ஆனா, அகமதாபாத் அந்த ஒரு 8 மணி 9 மணினாலே பால் நல்லா அலையும். தீபக் சகருக்கு விக்கெட் விழும். ட்ரெண்ட் போல்ட் 2 பேரும் சொல்லவே வேணாம். அவங்க 2 பேரும் தான் நல்லா போடுவாங்கன்னு நம்புறேன். அண்ட் அடுத்த இதுக்கு வந்துடலாம், நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஃபேண்டசி. சார் ப்ரெடிக்ஷன் வந்துடலாமா? சரி ஓகே, ப்ரெடிக்ஷன் சொல்லு. நான் கிறிஷ் ஒன்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன்டா. ஜிடி 60-40 ஆரம்பிக்கிறியா? ஆமா 60-40 ஜிடி. ஏன் ஏன் அப்படின்னா பட்லருக்கு வந்துட்டு, அதாவது வார்டன்னாலே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பட்லர் மும்பைனாலே அடிப்பான். அந்த மாதிரி பட்லர் மேல நம்பிக்கை வச்சு நான் ஜிடின்னு போறேன். 60-40. சரி ஓகே, மேடி நீ சொல்லு, மும்பைல இருந்து சொல்லு. மும்பைக்கு வந்து 55-45 ஜிடிக்கு. ஏன்னா ஜிடிக்கு வந்து தேர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் அட் த மிடில். சூரியகுமார் பயங்கரமா ஆடுவான். ரஷீத் கானை கண்டிப்பா நெகோசியேட் பண்ண முடியும். அண்ட் திலக் வர்மா, இவங்க 2 பேர் வந்து கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் நெகோசியேட் பண்ணிடுவாங்க. மற்றபடி அவங்க சாய் கிஷோர் பவுல்ட் வெல், பட் மும்பைக்கு எதிராக எப்படி போடுவான்னு தெரியல. அவங்களுக்கு அந்த ஸ்பின் அட்டாக் மிடில் இல்ல. இவங்களுக்கு அந்த அட்டாக் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. நமந்தீர் ஆகட்டும், இவன் ஆகட்டும், எல்லாமே அட்டாக் பண்றாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ் சோக் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி இதில் நீடட் பார்ட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல ரபாடா விக்கெட் எடுக்கலாம்னு தோணுது ரோஹித் சர்மாவை. ஐ எம் நாட் ஷூர். ஓகே, இப்போ யார் இந்த ஜிடி 45ங்கறியா இல்ல எம்ஐ 55ங்கறியா? எம்ஐ தான், எம்ஐ 55. எம்ஐ நான் தான் 55. ஓகே மிடில் ஓவர்ஸ்ல எம்ஐ வந்து கண்டிப்பா இது பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரகிள் ஆனா எம்ஐ அட் தி டாப் டியூ டு ரபாடான்னு சொல்றேன். ஓகே டன். மற்றபடி மிடில் ஓகே, என்னோட இதுவுமே 55 இல்ல, நான் 52 சொல்லுவேன். 52-48 சொல்லுவேன். மும்பை தான். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட இன்க்ளூஷன், ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி, அகைன் மல்டி டைமென்ஷனாக இருப்பான். லாஸ்ட் டைம் கொஞ்சம் பவுலிங்ல போட ஆள் இல்லாத மாதிரி இருந்தால், ஆல்சோ ரன்னுமே கம்மி. பட் இந்த தடவை ஹர்திக் பாண்டியா நல்ல பவுலர் தான். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. ஆல்சோ பேட்டிங்குமே இஸ் ரீசன்ட் டச்லேயுமே நல்ல டச்சில் இருக்கான். ஸோ பேட்டிங்லேயுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் மும்பைக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஜிடி சைட சொல்லணும். என்னன்னா, ஜிடி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து என் தலைவன் ரூதர்ஃபோர்டு அடிக்கலனால அவனை மாத்திரக்கூடாது. ரூதர்ஃபோர்டை வச்சு கண்டினியூ பண்ணணும். எனக்கு கேட்டா ஒரு 2-3 மேட்ச் சிங்கிள் கிளென் பிலிப்ஸ் உட்கார வைப்பியா? கரெக்ட் தான். எனக்கு கிளென் பிலிப்ஸும் ஆடணும், இதுவும் ஆடணும். அப்புறம் என்ன பண்றது, அங்கிட்டு யாரையுமே மாத்த, பட்லரை மாத்த முடியாது, ரபடாவை மாத்த முடியாது, ரஷீத் கானை மாத்த முடியாது. 3 பேர் சர்டனிட்டி. அந்த ஒரு இடத்துக்கு தான் ரூதர்ஃபோர்டும் நல்ல பிளேயர். சிச்சுவேஷன் பொறுத்து ஆடுவேன், லெஃப்டா ரைட்டா. ஏன்னா 2 பேருமே அந்த 5 down 6 தான் வர போறாங்க. ஒரு மாதிரி ஹிட்டர்ஸ் அடிக்கணும். ஆனா எப்படி போடுறாங்க அதை பொறுத்து கிளென் பிலிப்ஸ். ஆனா கிளென் பிலிப்ஸ் ஆடுறதா முடிவு பண்ணிட்டேன்னா நான் அவனை முன்னாடியே ஆடிடுவேன். ஏன்னா அவனுக்கு பவுலிங்கும் கிடைக்கும், பாயிண்ட்ல நிக்க வச்சா 2-3 விக்கெட்டுக்கும் எடுத்து கொடுப்பான். அது போக உனக்கு பேட்டிங்கும் இருக்கும். ஸோ அதனால கிளென் பிலிப்ஸ் ஆடணும் முடிவு பண்ணிட்டேன்னா நான் அவனை இம்பாக்ட்ல ஆட மாட்டேன், உள்ளவே போட்டு ஆடிடுவேன். இல்ல 2 பேர் எனக்கு இந்த ஆசிலேஷன் இருந்துச்சுன்னா நான் ஸ்டில் பேஸ்ட் ஆன் இது. ஏன்னா கிளென் பிலிப்ஸோட இவன் வந்து பயங்கர கிளீன் ஹிட்டர். ஒரு என்ன வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வாரம் பத்தி தெரியும், மாட்டுச்சுன்னா அன்னைக்கு அவன் தான் ராஜா. ஆமா, அவன் தான் எப்படி போட்டாலும் அடிப்பானுங்க, யார் போட்டாலும் அடிப்பானுங்க அந்த மாதிரி. ஸோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் லாங் ரன் கிடைச்சா நல்லா இருக்கும் பர்சனலா. ஏன்னா எனக்கு ரூதர்ஃபோர்டு மேல ஒரு ஹோப் இருக்கு. ஸோ ஹி மைட் பி அ குட் ஃபிட் அப்படின்னு. ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபேண்டசிக்குள்ள போயிடலாம். ஸோ அதான் நம்மளோட ரூல்ஸ் தெரியும். இந்த தடவை நான் மேடி கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், சொல்றேன். நான் வந்து இவன் சூரியகுமார் யாதவ் டியூ ஃபார் பிச். அகமதாபாத் வந்து பயங்கரமா படும். அண்ட் பவுலிங்ல வந்து தீபக் சஹார் எடுத்தா கொத்தா முதல்ல விக்கெட் எடுத்துடலாம். சாய் சுதர்ஷனுக்கு வந்து அந்த நிக் ஆஃப் ஆகிற மாதிரி பால்ஸ் எல்லாம் ஈஸியா போட்டு வின் பண்ணிடலாம், ஐ மீன் விக்கெட் எடுத்துலாம், சாரி. அண்ட் ஜிடில வந்து பார்த்தோன்னா அது கோ ஃபார் கில். சுப்மான் கில். பவுலிங்ல ரபாடா. அகமதாபாத் நல்லா அடிப்பான், ஆவரேஜ் 150 வச்சிருக்கான். ஓகே சூப்பர், நல்ல பிக்கடா.
ரபாடா. ஓகே. ஸோ கிருஷ்ணா உன்ட்ட கேட்குறேன், சொல்லு. பட்லர் இருந்து ஜாஸ் ஆரம்பி. பட்லர், ஜாஸ் பட்லர், ரஷீத் கான், என் தலைவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற பாண்டியா. அடுத்து இன்னொன்னு, பாண்டியா சம பிக்கர். என் தலைவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டே ஆகணும், வேற எவனா போட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடும். தீபக் சகாரு, போல்ட் எல்லாம் என்ன ஸ்விங் பவுலர், என் தலைவன் போடுவான் பாரு பேண்ட போட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர். உண்மையிலேயே அவன் நல்ல பவுலர் தான்டா. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறது கம்பேரிட்டிவ்லி எனக்கு அந்த ப்ளூ கலர் பேண்ட போட்டுட்டு புஷ்அப்ஸ் போட்டு வந்து போட்டே ஆகணும். அதை நான் பார்த்தே ஆகணும் நாளைக்கு. மும்பை ஃபேன்ஸ் மறந்தாலும் இவன் மறக்க மாட்டான் போல சொல்லி சொல்லி காமிக்கிறான். பார்த்தே ஆகணும். சரி, okay. இன்னொரு ஆள் பாண்டியா, வந்துட்டு நான் பெரியப்பாவை சூஸ் பண்றேன். ரோஹித் சர்மா என்னமோ டியூ ஃபார் பிக் ஸ்கோர்னு எனக்கு தோணுது. பாப்போம். நாளைக்கு படும் கண்டிப்பா. ரோஹித் சர்மா ஒரு டே மினிமம் 50 இருக்கும்னு நானும் நம்புறேன். ஏன்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா தான் போட்டு ஒரு வாங்கிடுவான் வச்சு. அந்த நம்பிக்கையில துணிஞ்சு எடுக்கலாம். ஓகே. இப்போ என்னோட சாய்ஸ் வந்து ஜிடில வந்து நான் சாய் சுதர்சன்ட்ட வந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்ட்ரைக் ரேட் 135க்கு மேல ஏறாது. எப்படினாலுமே ஒரு 43 பால்ஸ் 50 ரன்ஸ் கண்டிப்பா 50 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவார் சாய் சுதர்சன். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களாடா, யார் எடுக்கிறது? உன் குதிரை கல்ல ரதுர் பாட்டு கத்திக்கிட்டு இருந்தா ரூதர்ஃபோர்ட் ஓகேடா. ஆனா அவன் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும், எவ்வளவு ரன் அடிப்பான்னு தெரியல. இம்பாக்டா தான் வருவான். பாயிண்ட்ஸுக்கு கிரைட்டீரியா பின்னாடிதான் வருவான், பவுலிங் கொடுக்க மாட்டானுங்க. இவனுங்களோட கெட்ட பிரச்சனை இதுதான்டா. அந்த 3 பேரு 200 120 பாலையும் ஆடிடுவானுங்கடா. இந்த பட்லரு, சுப்மன் கில்லு, சாய் சுதர்சன், இதுதான் என்னோட பிரச்சனை. அன்னைக்கு 190 ரன் இவங்க 3 பேரும் முக்கி அடிச்சிருக்கானுங்க உட்காந்து. வேற யாரும் எடுத்துட்டான் ஆல்ரெடி. வேற யாரும் எடுக்குன்னு தெரியல. சரி, ஓகே. அவன் மைனஸ்ல போயிடும். அவன் பாட்டுக்கு நோ பால்லாம் போட்டானா மைனஸ். எக்கனமி ரேட் 8க்கு மேல போனா மைனஸ் பாயிண்ட் வேற சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து ரூதர்ஃபோர்டே ஓகே. ஒரு 2-3 6 அடிப்பான். ஒரு 30 ரன் இருந்தா கூட லாபம் தான் எனக்கு. அப்புறம் நான் எம்ஐ போனேன்னா நான் ரயன் ரிக்கில்டன் எடுப்பேன். ஏன்னா ரயன் ரிக்கில்டன் வந்து அந்த ஆன் த ரைஸ் பவுன்ஸ் வர நல்ல பேஸோட எல்லாம் ஆடுவான். அண்ட் அகமதாபாத் வந்து ஒரு பிளாக் சாயில் பிச்சு, அதனால நல்லா இருக்கும். அந்த ஒரு அந்த ரைஸ் அப்ல வரும். அண்ட் ஆல்சோ நம்ம ஆளுங்க பிரசித் கிருஷ்ணா குத்தி ஷார்ட் ஆஃப் ஜாப்லேயே போடுவானுங்க. நல்லா வச்சு ஃபுல் ஷாட் அது எதுவும் லெக்ல போட்டு வாங்கிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் பவுலிங்னா தீபக் சார் எடுத்துட்டீங்களா யாராவது? எடுத்துட்டான். அப்போ ட்ரெண்ட் போல்ட் எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு டைம்ல வந்து அழகா பெண்டுல மாதிரி போகும். அண்ட் ஆல்சோ டெய்லண்ட்லயும் போடுவோம். அதனால விக்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால புத்து தான் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இன்னொரு மேட்ச் நான் பார்த்துட்டு எடுப்பேன். ஏன்னா வெரி இயர்லி கால். அண்ட் ஆல்சோ போன தடவை சென்னை பிச்சு நல்லா போட்டான். அதுக்கு நான் இது பண்ண சொல்ல விரும்பல. சென்னை பிச்சு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இது வந்து அகமதாபாத், ஸோ அந்த அளவுக்கு இருக்காது. இதோ யூஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். இது வந்து சேஃப்டி பிக்ஸ் தான் எல்லாமே. ஸோ ஃபேண்டசியும் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ வழக்கம் போல கிறிஷ் வந்து தன்னந்தனியாக ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கான். நாங்கள் 2 பேரும் இல்லடா, எங்க பழைய குதிரை மும்பை வருவான்டா அப்படின்னு, ஆலாரே வந்து வருவானுங்க அப்படின்னு நான் சொல்றோம். ஆமா, வருவாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு மேட்சும் சனிக்கிழமை கான்டெஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கும். அகமதாபாத் 210 ஆன் கார்ட்ஸ் அடிச்சு சொல்லுவேன். ஸோ ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். பாண்டியா வந்துட்டு டயத்தை கடத்தாம இந்த பபுள் அங்கிட்டு இங்கிட்டு இப்படி இது காமிச்சுக்கிட்டு இருக்காம கரெக்டா பவுலிங் போடணும் டயத்துக்குள்ள. இல்லன்னா இன்னொரு தடவை பேன் கிடையாது. இதுக்கப்புறம் பேன் கிடையாது. பிளேயர்ஸ் பேன் கிடையாது. கேப்டன்ஸ் பேன் கிடையாது. ஒன்லி இதுதான். ரொம்ப பண்ணா டிமெரிட் பாயிண்ட் என்னமோ ஃபைன் இருக்கும்னு சொன்னாங்க. கேப்டன் பேன் கிடையாது. டிமெரிட் பாயிண்டா? டிமெரிட்னா யாரு? 2 பாயிண்ட் தான். பாயிண்ட் கிடையாது. அது ஐசிசில. இதுல வந்து உனக்கு இது மட்டும் தான், ஃபைன் மட்டும் தான். ஃபீ வந்து பிடிப்பாங்க, மேட்ச் ஃபீ. அம்பானி எவ்வளவுனா கட்டிக்குவாரு, அது பிரச்சனை. ஆமா ஆமா. இந்த ஒஸ்ட் கேஸ் தான் வந்து கேப்டன் பேன் கிடைக்கும். நான் வேணும்னே பண்ணேன். ஷூரா? இது கன்ஃபார்ம் நியூஸ். அது 100% ஷூர். 100% ஷூர். ஒருவேளை பேன் இருந்துச்சுன்னா தலைவர் அங்க டிக்கெட் இப்படி தலையிலே ஆட்டிட்டு ஹர்திக் பாண்டியா வன்மத்தை கக்குறான்டாவே. நீ வேணா பாரு, இவன் கக்கிக்கிட்டே இருக்கான். கடைசி ஐபிஎல் கப் எடுத்து பாண்டியா அப்படி காமிக்க. இல்ல, எனக்கு அவங்க ஜெயிச்சா பரவாயில்ல. எனக்கு நம்ம ஜெயிச்சா பரவாயில்ல, அவங்க ஜெயிச்சா பரவாயில்ல, நம்மளுக்குள்ளே அது போய்கிட்டே. சரி, ஓகே. இது நல்ல மேட்சா இருக்கும். சனிக்கிழமை வந்து நல்ல ட்ரீட்டா இருக்கும் ஃபேன்ஸுக்கும். ஸ்லோ இதெல்லாம் இருக்காது. அண்ட் ஆல்சோ எம்ஐக்கு வந்து இந்த பிச்சு பிடிக்கும்.
ஏன்னா ஒரு வான்கடே அப்புறம் இந்த மாதிரி நரேந்திர மோடி ஸ்டேடியம் இந்த மாதிரி பிச் எல்லாமே அவங்களுக்குனே அந்த டெம்ப்ளேட்டுக்கு செஞ்ச மாதிரியான பிச்சு. ஸோ அந்த பிச் அவங்களுக்கு செட் ஆகுங்கிறதுனால நான் எம்ஏ பேக் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ லெட் சி அந்த நம்மளோட நாளைக்கு சாரி இன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு நம்ம ரிவ்யூவில் டீட்டெயிலாக பேசுவோம், எந்த லெவலுக்கு போயிருக்கு, யார் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் we are all signing from Trios, விஜய், கிரிஷ், விஜய் அண்ட் மேடி. தேங்க்யூ, பாய்.